ஒரு பவுன் தங்கம் 1,00,000 ரூபாயிலேருந்து 10,00,000 ரூபாய்க்கு போயிடும். ம். ஏன்னா தங்கம் வந்து இன்டர்நேஷ்னலி ட்ரேடட் கமோடிட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தங்கத்தை விற்றீங்கன்னா உங்களுக்கு ம். நாளைக்கே 10,00,000 கிடைச்சிரும். ம். அப்போ அதனால் உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாது. ம். ஸோ ஒரு போர்னு வந்தால் அந்த போர்னால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஒரு அந்த நாட்டினுடைய கரன்சியோட வேல்யூ ரொம்ப அடி வாங்கும். அப்போ நீங்கள் தங்கமாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து தங்கத்தில் வந்து முதல் பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 1991 நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ தான் பதவி ஏற்கிறாரு நரசிம்மராவ். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் இறக்குமதி பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு தான் அந்நிய செலவணி கையில் காசு இருக்குது. அது மேலே காசே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் மன்மோகன் சிங்கை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கொண்டு வர்றார். மன்மோகன் சிங் எல்லாத்தையும் பார்த்தாரு. இன்னும் 2 வாரம் 3 வாரத்துக்கு தான் நமக்கு தாக்கு பிடிக்க முடியும். அப்போ அதிரடியாக ஏதாவது நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பழைக்க முடியும், இல்லைனா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியாக 2-3 விஷயங்களை செஞ்சார். அதில் ஒன்று, ரிசர்வ் பேங்க்குக்கிட்ட நிறைய தங்கம் இருக்கும். 2 ஏரோப்ளேன் ஃபுல்லாக அந்த தங்கத்தை ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் அடமானம் வச்சு காசு கடன் வாங்கினார். அப்போ வெளிநாட்டில் போய் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வந்து டாலரில் தானே வாங்குவீங்க. அப்போ அந்த டாலர் நிறைய கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அது வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஒரே நாளில் நம்முடைய கரன்சியோட மதிப்பை 10% குறைச்சிட்டார். அப்படியே அடுத்த நாள்னா சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், இன்னொரு 10% குறைச்சிட்டார். 2 நாளில் நம்முடைய கரன்சியோட மதிப்பை அரசாங்கமே 20% குறைச்சிது. அப்போ என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா அதோட மதிப்பு 2 நாளில் 20% குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த கையில் பணம் வச்சுருக்கிறதுக்கு பதில் அந்த பணத்தை நீங்கள் தங்கமாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த 2 நாளில் தங்கத்தோட விலை 20% ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் தங்கத்தோட விலை ஏறுது. ஓகே. ஆனால் இப்போ ஈரானில் வந்து அங்கே வந்து ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அது ஏறக்குறைய அந்த மாதிரி தான். அது அங்கெல்லாம் வந்து தங்கெல்லாம் வந்து விருப்பப்படுற அளவுக்கு வாங்க முடியாத மாதிரி அவங்க ஏதாவது தடுத்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற டிமாண்ட் வந்து அதிகமானது வந்து ஈரானில் டிமாண்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் தெரியல.